தாய். சோறு திங்கும் போது கண்ணு தண்ணி விடாத. எல்லாம் நீ ஆசை எடுக்கிட்டது. நான் ஒரு பாவமும் அறியாத. நல்லா சாப்பிடு தாயே. இந்த வீட்டுல இதுதான் உனக்கு கடைசி சோறு. சாப்பிடு தாயே. நிறுத்துடு. நீ அவளை 10 மாசம்தான் வயத்துல சுமந்த. அவ இந்த மண்ணில பிறந்து விழுந்த நாள் இருந்த என்ன சுமக்கிறேன். நம்ம புள்ள தெய்வம். தெய்வத்தை யாராலடி சாகடிக்க முடியும்? நான் சோத்துல விஷம் கலக்கல. நீ உசுரோடு இருக்கணும்னு தான் நான் நெருப்புல குதிக்க போறேன். கிளம்பு. உன்னை வௌத்தம் கிட்ட விட்டுறேன். உன்னை பெத்ததுக்கு என்னால முடிஞ்சது இதுதான். இதுக்கு மேல நீ ஆச்சு, அவனாச்சு. இனிமே நீ சத்த நான் இல்ல, நான் சத்த நீ இல்ல. சத்தம் போடாத. ஊருக்கான பூரா நம்ம வீட்டு மேலதான் இருக்கு. போய் துணியை மாத்திக்கிட்டு வா. அப்படி அந்த கால் கொலுசும் கழட்டிடு. சத்தம் வரக்கூடாது. போ. எப்படியாவது செல்ல கிட்ட இந்த செய்தியை சொல்லிடு. நான் இவளை கூட்டிக்கிட்டு நம்ம ஊர் முந்திரிக்காட்டு மலை உச்சிக்கு வந்துடுறேன். அங்கிருந்து இறங்கி அவங்க கிள்ளியூர் வழியா ஓடிட்டும். போனாலும் உன்னை விட வேண்டும்டா. உள்ள போய் பாருங்கடா. என்னடா விடக்கூடாதுடா. அவ உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டான்.
நீ அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். அறியாத புள்ள தெரியாம என்ன தப்பு பண்ணிட்ட, கோச்சிக்காதப்பா. அதெல்லாம் வேணாம். விரட்டு வரானுவா, துப்பறியச்சு காயறதுக்குள்ள ஓடி மறைச்சிடும். ஓடுங்க. இந்த ஊர் பக்கம் வந்துடாது. ஊரா எவனையும் கிட்ட சேர்த்துக்காத. மல்லிகா, மல்லிகா, ஏங்க அதான் முருகனை சாகடிச்சு கதையை முடிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? இல்லை, நான் அந்த கதைக்கு வேற ஒரு முடிவு எழுத போகிறேன். ஏன்? அந்த ஊரில் நடந்த அத்தனை கொடுமைகளுக்கும் அந்த பசங்க தான் காரணம். ஒன்று அவங்கள சட்டப்படி தண்டிக்கணும், இல்லைன்னா தர்மப்படி தண்டிக்கணும். சட்டப்படி தண்டிக்கிறது சாத்தியம் இல்லை, தர்மப்படி தான் தண்டிக்கணும். நான் இருக்கேன் செல்லா, உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு. சீக்கிரம் கிளம்பு, போ. செங்கு ஏன் கொண்டா தெரியுமா? நீயும் அதே தான் பண்ணிருக்க. வணக்கம் அண்ணே. திட்டம் போட்டு நம்ம கட்சிக்கார பசங்களை கொண்டு விட்டு பேய் அடிச்சிருச்சுன்னு கதை விடுறாங்கண்ணே. பேய் அடிக்கும், துப்பாக்கியால சுடுமா? யாருன்னு பேய் கிட்ட துப்பாக்கி கொடுத்தது? இது இப்படியே விடக்கூடாதுன்னு விட்டோம்னு வச்சுக்க, கட்சியை நடத்த முடியாது, நம்ம எல்லா பேரும் உசுரோட இருக்க முடியாது. அமைதியாக இருங்க. இப்போ தான் தலைவர்கிட்ட பேசிட்டு வரேன். அவர் ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காரு, அதை முதல்ல கொடுத்துருவோம். அப்புறமா வச்சுக்கோ நம்ம சாமி ஆட்டத்தை. ஒரு பையன் உயிரோடு இருக்க முடியாது. அண்ணே, இந்த கொலைக்கு இன்ஸ்பெக்டர் உடனே அவன்கிட்ட போய் என்ன பேச போறீங்க? யோ, படித்தவன் தானே அணி? உயிரோடு இருக்கிற ஒருத்தர் மேலே செத்து போன இன்னொருத்தரோட ஆவி வந்து பழி வாங்குமா? இது என்ன விக்ரமாதித்தன் கதையா? கூடு விட்டு கூடு பாஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு? யோ, இது டிஜிட்டல் யுகம்யா. இந்த யுகத்தில் பேய் பிசாசுன்னு சொல்லி உண்மையாக நடந்த ஒரு கொலையை மறைக்க பார்க்குறியா? யோ மந்திரமூர்த்தி, அடங்குயா. எதுக்கு இப்படி கத்துற? வெளியில் நிற்கிறவங்க கட்சிக்காரன் காதில் விழணும்னா பதிலுக்கு நானும் கத்துட்டுமா? கண்ணாடி கழட்டிட்டு முன்னாடி வந்து உட்காரிய. உன் பாட்டுக்கு முட்டாள்தனமாக கத்திக்கிட்டு இருக்கிறிய. ஐயையோ கொலை பண்ணிட்டாலே, ஐயையோ கொலை பண்ணிட்டாலேன்னு ஊரில் ஒருத்தன் கூட வந்து கேட்கலையே. ஏன் செத்து போன ஒருத்தனை கூட அப்பனோ ஆத்தாலோ சித்தப்பனோ பெரியப்பனோ மாமனோ மச்சானோ இல்லையா? ஏன் புகார் கொடுக்கல? செத்து போன வெண்ணிலா காக்காச்சி மேலே இறங்கி தன்னை கொன்னவங்களை எல்லாம்
பழி வாங்கிருச்சுன்னு பெரியவங்க சின்னவங்க ஆம்பளை பொம்பளை ஊரில் அருணா கொடி கட்டின குழந்தை வரைக்கும் நம்புது. அதை நீயும் ஆளுகளும் மட்டும்தான் நம்பலைங்கிறதும் எனக்கு தெரியும். உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்க. நானும் அதை நம்பலை. ஊர் மக்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டு இப்படியே இந்த வழக்கை முடிச்சுக்கிட்டா உனக்கு தான் நல்லது. என்ன மிரட்டுறீங்களா? நான் ஏன் அவனை மிரட்ட போகிறேன்? எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் ஏன் சொல்கிறேன். இது ஓன் துப்பாக்கி தானான்னு பாரு. பார்த்தது போதும் ஐயே. உன் கை ரேகை இதில் படணுங்கிறதுக்காக தான் பார்க்க சொன்னேன். இதுதான் காக்காச்சி அவங்கள சுடுறதுக்கு பயன்படுத்தின துப்பாக்கி. உரிமை உன் பேரில் இருக்கு. இதுக்கு மேலே இந்த வழக்கை தோணின்னு வச்சுக்க, நீ தான் சுட்டாயின்னு உள்ளதுக்கு போட்டுருவேன். கொலை, அரசியல் கொலை, பொலிட்டிக்கல் மர்டர். எப்படி வசதி? நான் என்ன பண்ணாலும் சாதியை வச்சு அரசியல் பண்ணி நீ தப்பிச்சுக்கலான்னு நினைச்சா வெண்ணிலா மறுபடியும் வருவா. என்னை மாதிரி ஆளுக மேலே இறங்கி உன்னை சுட்டு கொல்லுவா. புரிஞ்சதா? புரியுதுங்கய்யா. இதுக்கு மேலே நான் எதுவும் பேச மாட்டேன். இதோட முடிச்சுக்கலாங்கய்யா. சிறப்பு. காக்காச்சி மேலே வெண்ணிலா இறங்கி தான் கொலை பண்ணியிருக்கு. யோ என்னையா சொல்கிறேன்? அதுக்கான சயின்டிஃபிக் ஆதாரம் போலீஸ்கிட்ட நிறைய இருக்குது. என்னது சயின்டிஃபிக் ஆதாரமா? இது சம்மந்தமாக நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் கலைஞ்சு போங்க. வரட்டுமா? நான் தான் அப்பவே சொன்னேன்லப்பா, வெண்ணிலா தான் கொன்னதுன்னு.